أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي تجلى لعباده العارفين بذاته وصفاته وأسمائه، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأحبابه وأهل بيته أجمعين. أما بعد. புகழனைத்தும் அகிலத்தாரை சிருஷ்டித்து காக்கின்ற வல்ல நாயனுக்காய் உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர், சன்மார்க்க போதகர், சற்குணசீலர், ஷஃபீஉல் முத்னிபீன், சர்தார் து ஆலம் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை அடிமேல் விடிவைத்து நடந்த ஆலா சஹாபுகள், ஷுஹதாக்கள், தாபிஈன்கள், தபுஅ தாபிஈன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும், இவ்விடத்தின் கதாநாயகர், இந்த பத்ரியாவின் தளத்தை ஆண்டு கொண்டிருக்கும் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று கேட்டுக்கொண்டவனாக, இப்புனிதமான சலாத்துல் ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக இங்கே சமூகம் தந்திருக்கும் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறும், அவன் எங்களை ஏவியவற்றை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், அவன் எங்களை விலக்கியவற்றை வாழ்க்கையில் தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும், இரண்டாவதாக நான் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், ഖൈറുൽ ഖുറൂനി ഖர்னி சும்மல்லதீன எலூனஹும் சும்மல்லதீன எலூனஹும் சும்ம யஃபுல் கதிப். காலத்தில் சிறந்த காலம் என்னுடைய காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலம்தான் உலக காலங்களிலே ஒரு சிறந்த காலம். காலத்தில் சிறந்தது எனது காலம். சும்மல்லதீன எலூனஹும், பின்பு அதை அடுத்த காலம். சும்மல்லதீன எலூனஹும், பின்பு அதை அடுத்த காலம். சும்ம யஃபுல் கதிப், பின்பு பொய் பரவும் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டிய இந்த காலங்களில் 3 காலத்தை சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலம். அவர்கள் இந்த உலகத்திலே அவதரித்தத்திலே இருந்து அவர்களுடைய இந்த உலக முடிவு நாள் வரை ஒரு காலம், இது சிறந்த காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிலே வாழ்ந்த காலம் சிறந்த காலம். இரண்டாவதாக அவர்களுடைய சஹாபாக்கள் வாழ்ந்த காலம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் தோளோடு தோள் சேர்ந்து அவர்களுடைய கைகளை பிடித்து இஸ்லாத்தை தழுவி அவர்களை சந்தித்த அந்த சஹாபாக்களின் காலம் இரண்டாவது காலம். இது சிறந்த காலம். சும்மல்லதீன எலூனஹும், மூன்றாவது காலம் அந்த சஹாபாக்களை பின்பற்றிய தாபிஈன்களுடைய காலம். அந்த சஹாபாக்களை பின்பற்றிய தாபிஈன்களுடைய காலம். இந்த காலம் பொன்னான காலம். இந்த காலம் சிறந்த காலம். இந்த 3 காலங்களுக்கு இமாம்கள், ஆரிஃபீன்கள் விளக்கம் கொடுக்கக்கூடிய எப்படி என்று சொன்னால்,
ஒரு காலத்திற்கு 100 வருடங்களை கொடுக்கின்றார்கள். 100 வருடம், 300 வருடங்கள், 300 வருடங்கள். முதலாவது 100 வருடம் சிறந்த காலம், இரண்டாவது 100 வருடம் சிறந்த காலம், மூன்றாவது 100 வருடம் சிறந்த காலம். இந்த 3 நூற்றாண்டுகளின் பின்பு எஃப்சுல் கதிபு, பொய் பரவும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எதிலே பொய் பரவும்? உலக விடயத்தில் அல்ல. உலகத்தில் எத்தனையோ பொய்கள் இருக்கின்றன. மார்க்கத்தில் ஷரியத்துடைய விடயங்களில் அல்ல, எத்தனையோ விடயங்களில் ஹிலாபுகள் இருக்கின்றன. ஹிலாபுகள் இல்லாத ஊர்ஜிதமான ஒரே ஒரு விடயம் கலிமாவுடைய விடயம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த மூல மந்திரத்தில் ஹிலாபுகள் இல்லை, மாற்றங்கள் இல்லை. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரை கூறப்பட்டு வந்த இந்த கலிமாவுடைய இதிலே மாற்றம் என்பது கிடையாது. ஆனால் 3 நூற்றாண்டுகளின் பின்பு இதில் பொய் பரவும், இந்த கலிமாவிலே பொய் பரவும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக இமாம்கள், ஆரிஃபீன்கள், ஹதீதுடைய முஃபஸ்ஸிரீன்கள் எங்களுக்கு விளக்கம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் எத்தனையோ முனாஃபிகீன்கள் இருந்தார்கள், எத்தனையோ நயவஞ்சகர்கள், ஹசதுடையவர்கள் இருந்தார்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஈமான் மிகவும் பலமாக இருந்த காரணத்தினால் இவர்களுடைய நயவஞ்சகத்தனம், இவர்களுடைய ஹசதுடைய தனம் அங்கே பலிக்கவில்லை, அங்கே ஏற்படவில்லை. இரண்டாவது சஹாபாக்கள் நயவஞ்சகத்தனம் இல்லாமல் நேர்மையாக நடந்த அந்த சஹாபாக்கள் மத்தியிலே பொறாமைக்காரர்கள், நயவஞ்சகத்துடையவர்கள் இருந்தார்கள். அவருடைய ஈமானின் பலத்தால், அவருடைய ஈமானின் அந்தஸ்தால் இவர்களுடைய சூழ்ச்சிகள் எதுவும் அங்கே பலிக்கவில்லை. ஈமான் ஈமானாகவே இருந்தது, கலிமா கலிமாவாகவே இருந்தது. அதை அடுத்த தாபிஈன்களுடைய காலம், அந்த சஹாபாக்களை பின்பற்றியவர்களுடைய காலத்தில் நயவஞ்சகர்கள் இருந்தார்கள், ஹசதுடையவர்கள், பொறாமையுடையவர்கள் இருந்தார்கள். அந்த தாபிஈன்களுடைய அந்த 3வது காலத்திலே வாழ்ந்த அந்த மக்களுடைய ஈமானின் அதிகரிப்பின் காரணத்தினால், ஈமானின் பலத்தின் காரணத்தினால் கலிமாவிலே பொய் பரவ முடியவில்லை, பொய்யை பரப்ப முடியவில்லை. யாரால் பொய் பரவியது? எதனால் பொய் பரவியது? நயவஞ்சகத்தனம் ஏற்பட்டது, பொறாமைத்தனம் ஏற்பட்டது. அல் குர்ஆனை சொன்னதும், கலிமாவை ஓதி காட்டியதும் அனைத்து மக்களுக்கும் வழங்கியது. நாங்கள் நினைத்துவிடக் கூடாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த மூல மந்திரத்தை கூறியதும் படித்தவன் மாத்திரம்தான் விளங்கி இருப்பார், பாமரர் விளங்கி இருக்க மாட்டார் என்று நாங்கள் ஒருபோதும் நினைக்க கூடாது. அரபிகள் மத்தியில் அரபு பாஷையில் இறங்கியது குர்ஆன். இந்த குர்ஆனை அந்த அரபியர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதைத்தான் கூறுகின்றார்கள் என்பதனை முழுமையாக விளங்கிக் கொண்டார்கள். நாங்கள் தான் அரபியை தமிழில் மொழிபெயர்க்கின்ற பொழுது எங்களுக்கு விளங்காமல் இருக்கின்றது. தாய்மொழியே சரியாக விளங்கவில்லை, தமிழ் மொழியே சரியாக விளங்கவில்லை, அரபியை எவ்வாறு விளங்கிக் கொள்ள முடியும்? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்று கலிமாவை சொன்னதும் சகல மக்களும் விளங்கிக் கொண்டார்கள். ஆனால் சில விடயங்களின் காரணத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. விஷயம் சொல்வது இதுதான் என்பதனை விளங்கிக் கொண்டார்கள், ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
தங்களுடைய மூதாதைகள் பின்பற்றிய அந்த கொள்கையை விட்டும் வெளியில் வர முடியவில்லை. இன்னும் ஒன்று, பொறாமை அதிகரித்தது, பொறாமை மேலோங்கியது. எங்களுடன் சேர்ந்து திரிந்த, எங்களுக்குள்ளே வளர்ந்த அந்த அப்துல்லாவுடைய மகனார் சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதா? அப்துல்லாவுடைய மகனுக்கு எங்கே ஞானம் பிறந்தது? எவ்வாறு ஞானம் வந்தது? இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இன்றும் ஏற்பட்டதா இல்லையா? 1979, 78 காலங்களில் ஏற்பட்டதா இல்லையா? எம்முடன் கூட திரிந்த அப்துல் ஜவாத் ஆலிமுடைய மகனுக்கு எப்படி ஞானம் ஏற்பட்டது என்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பொறாமை பொங்கியதை நாங்கள் காணவில்லையா? கேள்விப்படவில்லையா? இதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை சொன்னதும் கலிமாவிலே உள்ள மூல மந்திரம் இதுதான் என்பதனை விளங்கிக் கொண்டார்கள். குர்ஆனிலே வரப்பட்ட ஒவ்வொரு வசனங்களையும் அந்த காபிரீன்கள் விளங்கிக் கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? பொறாமை அதிகரித்தது, முனாபிக்தனம், நயவஞ்சகத்தனம் அதிகரித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் கிடைத்து குர்ஆனை அழகிய முறையில் ஓதியதும் அந்த மக்கள் ஒரு பெயர் சூட்டினார்கள். இவர் ஒரு யோசியக்காரர், இவர் ஒரு மந்திரவாதி. அடுத்தது என்ன? ஒரு கவிஞர், அழகாக கவிதை சொல்லுகிறார். இந்த குர்ஆனை ஓதியதும் இந்த குர்ஆனுடைய வசனங்களை விளங்கி அவர்கள் சொன்ன வார்த்தை, அழகிய கவிஞர் முஹம்மது அழகிய முறையிலே அரபியில் கவிதை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய உள்ளத்திலே இருப்பதை விளங்கக்கூடிய ஒரு ஜோசியக்காரர் உடனடியாக சொல்லுவார். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் பின்பு ஒரு விடயத்தை சுட்டி காட்டுகின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். நான் மக்கள் மத்தியிலே கேள்விப்பட்டேன், முஹம்மது என்று ஒருவர் அழகிய முறையிலே கவிதை சொல்லுகின்றார், அரபு கவிதைகள். அதே போன்று ஒரு யோசியக்காரனாகவும் இருக்கின்றார் என்று நான் கேள்விப்பட்டேன். அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்பு நான் சென்றேன். சென்ற பொழுது மக்காவிலே இந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டு இபாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இந்த குர்ஆனுடைய ஓசைகளை கேட்டேன். அழகிய முறையாக ஓதுகின்றார்கள். நான் நினைத்தேன், மக்கள் சொல்வது சரிதான், அழகிய கவிதை சொல்லுகிறார், இந்த கவிதை என்னை ஈர்க்கின்றது, அழகிய கவிதை தான், ஒரு கவிஞராகத்தான் இருக்கின்றார் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நான் இவ்வாறுதான் எண்ணிக்கொண்டேன் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது வலா பிகௌலி ஷாயிர் கலீலம் மா துமினூன் என்ற வசனத்தை ஓதினார்கள். என்ன வசனம்? இது கவிஞருடைய வார்த்தை அல்ல, நீங்கள் கொஞ்சமாகத்தான் நம்பி இருக்கின்றீர்கள். இது கவிதை அல்ல, இது கவிஞருடைய வார்த்தை அல்ல, இது அல் குர்ஆன் என்பதனை ஓதினார்கள். அப்பொழுது நான் நினைத்தேன், மக்கள் சொல்வதை போன்று இவர் கவிஞர் மாத்திரமல்ல, நான் என்னுடைய உள்ளத்தில் நினைத்தேன் இவர் ஒரு கவிஞர் என்று நினைத்ததும் உடனடியாக என்னுடைய உள்ளத்தில் உள்ளதற்கு அவர் பதில் தருகின்றார். பல் பிகௌலி வமா ஹுவ பிகௌலி ஷாயிர், இது கவிஞனுடைய வார்த்தை அல்ல என்று சொல்லுகின்றார். இவர் உண்மையில் ஒரு யோசியக்காரர் தான், உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொண்டார், ஒரு யோசியக்காரர் தான் என்று உமராகிய நான் நினைத்ததும் இரண்டாவது முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள், வலா பிகௌலி காஹின் கலீலம் மா ததக்கரூன். இது யோசியக்காரனுடைய வார்த்தையும் அல்ல, சாஸ்திரக்காரனுடைய வார்த்தையும் அல்ல, நீங்கள் சிந்திப்பது குறைவாக இருக்கின்றது என்று ஓதி காட்டினார்கள்.
அன்றே என்னுடைய உள்ளம் ஒரு பக்கத்தில் இஸ்லாத்தின் பக்கம் சாய்ந்தது, என்னால் முடியவில்லை என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பிறிதொரு காலத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். மக்களுக்கு விளங்கியது, மக்களால் அதனை ஜீரணிக்க முடியவில்லை. அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்தது என்று சொன்னதும் பொறாமை அதிகரித்தது, நயவஞ்சகத்தனம் அதிகரித்தது. தன்னுடைய பட்டம் பதவிகள் சென்று விடுமோ, சொத்து சுகங்கள் சென்று விடுமோ என்ற அந்த ஒரு எண்ணம் உள்ளத்திலே ஏற்பட்டது. வலீத் இப்னு முகீரா என்று ஒருவர் இருந்தார். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தகப்பனார் வலீத் இப்னு முகீரா. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் சரளமாக ஒரு நட்பாக இங்கே வந்து பழகுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வருகின்ற வஹீகளை அவருக்கு ஓதி காட்டுவார்கள். இவர் சபையிலே வந்து இந்த வஹீகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இவைகளை கேட்டுக்கொண்டு அவருடைய கூட்டாளிடத்திலே சொல்வார், நானே எவ்வளவு கவிஞர், என்னை விட ஒரு கவிஞர் இருக்கின்றாரா? இல்லை. ஆனால் இந்த முஹம்மது சொல்லுகின்றார் கவிதைகளை பாருங்கள் எப்படி இருக்கின்றது என்று அங்கே வர்ணிப்பார். இவருடைய நிலை எவ்வாறு இருந்தது? பொறாமை தலைக்கு ஓங்கியது. பொறாமை தலைக்கு ஓங்கியதன் காரணத்தினால் என்னை விட ஒரு கவிதை இல்லை, என்னை விட ஒரு கவிஞர் இல்லை, ஆனால் இந்த முஹம்மது ஏதோ சொல்லுகின்றார், என்னை விட அழகாக இருக்கின்றது என்ற ஒரு மமதை ஏற்பட்டது, ஒரு பொறாமை ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அதிகமான துன்பங்களை கொடுத்தார். எப்படியான துன்பம்? பொய் சொல்லுதல், கோல் சொல்லுதல், புறம் பேசுதல். மன்னாஇன் லில் கைரி முஅ்ததின் அஸீம். அல்லாஹ் குர்ஆனில் இவருக்காக வேண்டி சில வசனங்களை இறக்கி வைத்திருக்கின்றான். எங்கே சென்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி புறம் பேசுவதுதான், கோல் சொல்லுவதுதான் இவருடைய வேலை. வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. கோல் சொல்பவன், புறம் பேசுபவனுக்கு நரகம் உண்டாவதாக என்று இறக்கப்பட்ட வசனமும் இந்த வலீத் இப்னு முகீரா என்பவருக்கு தான் இறக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், இதுவே இவருடைய தொழிலாக இருந்தது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்பொழுதும் அவரை பழி வாங்கவில்லை. நபிகளாருடைய சபைக்கு வருவார், வந்து மீண்டும் மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஹீகளை கேட்பார். கேட்டுக்கொண்டு இன்னும் அதிகமாக கோல் சொல்வதும் புறம் சொல்வதுமாகவே இருந்தார். ஒரு நாள் வந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, முஹம்மதே, இன்று ஒன்றும் இறங்கவில்லையா, இன்று ஒரு வஹீம் இறங்கவில்லையா என்று கேட்டார். இறங்கி இருக்கின்றது. வலா துதி' குல்ல ஹல்லாஃபின் மஹீன் ஹம்மாஸின் மஷ்ஷாஇன் பினமீம் உதுல்லிம் பஅத ذلك ஸனீம். இந்த வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பேரிலே இறங்கிய வசனம். இதனை ஓதி காட்டினார்கள். வலா துதி' குல்ல ஹல்லாஃபின் மஹீன். அதிகமாக பொய் சத்தியம் செய்பவன், பொய் சத்தியம் செய்பவனை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஹம்மாஸின் மஷ்ஷாஇன் பினமீம். கோல் சொல்வதற்கும் பொய் சொல்வதற்குமாக தன்னுடைய நடைகளை அதிகம் நடந்து தெரியக்கூடியவர். நடந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று ஒவ்வொரு கூட்டாளிகளையும் சந்தித்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய் சொல்வதும் புறம் பேசுவதும் தான் இதனுடைய வேலையாக இருந்தது. ஹம்மாஸின் மஷ்ஷாஇன் பினமீம். கோல் சொல்வது கொண்டும் புறம் பேசுவது கொண்டும் இவர் திரிந்து கொண்டே இருந்தார். அது மாத்திரமல்ல, மன்னாஇன் லில் கைரி முஅ்ததின் அஸீம். நல்ல விடயத்தை எல்லாம் தடுப்பாராம். என்ன நல்ல விடயம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக யார் சரி சென்றால் அங்கே போக வேண்டாம், அது நல்லதல்ல.
இஸ்லாத்தை தழுவ வேண்டாம், அது நல்லதல்ல. இவ்வாறு தடுத்துக் கொண்டே இருந்தார். இதனையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வலீத் இப்னு முகீராவே, உங்களுடைய பேரிலே அல்லாஹு தஆலா இதெல்லாம் இறக்கி வைத்திருக்கின்றான் என்று கேட்டதும், அப்படியா, அல்லாஹ் என் பேரில் இப்படி இறக்கி வைத்திருக்கின்றானா என்று கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது இறுதியாக ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள். இந்த வலீத் இப்னு முகீராவுக்கு பொறுக்க முடியவில்லை. உத்துல்லிம் பஅத ஸாலிக ஸனீம், நீங்க வாப்பது இல்லாம பிறந்தால் நீங்கள் ஹராமில புறக்கி என்று இங்கே வந்திருக்கின்றது. வாப்பா இல்லாமல், வாப்பாவை தெரியாமல் பிறந்தவர் என்று இங்கே அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கி வைத்திருக்கின்றான் என்று சொன்னதும் கோபம் மேலிட்டது, தாங்க முடியவில்லை. நான் ஒரு கவிஞர், நான் ஒரு பெரிய சொத்துக்காரர், ஆண் மக்கள் அதிகமாக உள்ளவன், என்னுடைய வாப்பாவை தெரியாமல் நான் பெற்றவனா, வாப்பா இல்லாமல் தெரியாமல் நான் பிறந்தவனா என்று ஒரு வகையான குழப்பம் ஏற்பட்டது, ஒரு வகையான பெரியதொரு கோபம் ஏற்பட்டது. முஹம்மதே, என்ன சொல்கின்றீர்? நான் சொல்வது உண்மையா பொய்யா என்பதனை உங்களுடைய தாயாரிடத்திலே சென்று கேளுங்கள். தாயாரிடத்திலே வந்து நான் பிறந்தது எப்படி உடனே சொல்ல வேண்டும் என்று தாயை மிரட்டுகிறார். தாய் சொல்லுகின்றார், உண்மைதான் மகனே, முஹம்மது சொல்வது உண்மைதான். நீர் தாயில்லா தாய் நான் தான், தகப்பனுடைய பெயர் தெரியாமத்தான் பிறந்தாய். நீர் ஒழுங்கான முறையில் பிறக்கவில்லை, ஹராத்திலே தான் பிறந்தாய் என்பதனை தன்னுடைய தாயார் சொன்னதும் அதன் பின்னால் அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. அப்படி சொல்லியும் கூட இஸ்லாத்தை தழுவவில்லை. இதுதான் பொறாமையின் உச்சகட்டம், இதுதான் நயவஞ்சகத்தின் உச்சகட்டம். இன்று எங்களை எதிர்க்கக்கூடியவர்கள், எங்களுடைய கொள்கையை எதிர்க்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அடிச்சுவடுகளை பார்த்தால் ஒழுங்காக பிறந்திருப்பார்களா என்பதனை அவர்களுடைய நெஞ்சிலே வைத்து அவர்கள் கேட்டுக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் கூட இப்படியான நிலையை இவ்வாறு ஏசித்திருந்த அந்த வலீத் இப்னு முகீராவுடைய நிலை இறுதியாக வந்த இந்த ஆயத்துடன் அடங்கியது. இவ்வாறுதான் முனாபிகீன்கள், இந்த கொள்கை எதிர்க்கக்கூடிய ஹசதுள்ளவர்களுடைய நிலை என்றாவது ஒரு நாள் அல்லாஹு தஆலா அடக்கி வைப்பான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுமோ கிடையாது. இன்று நாங்கள் பார்க்கின்றோம், அந்த குறைஷிகள் அவர்கள் காபிராக இருந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விடயத்தை விளங்கிக் கொண்டார்கள். முஹம்மது சொல்வது உண்மைதான், ஆனால் எங்களால் அதை நம்ப முடியாது. அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம், ஆனால் எங்களால் நம்ப முடியாது. சொன்ன விடயத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றுள்ளவர்கள் சுன்னத்து வல் ஜமாத் என்ற பேரிலே இருக்கக்கூடிய எத்தனையோ முனாபிக்குகளான உலமாக்கள் என்ன சொல்கின்றார்கள்? வஹாபிகளை விடுங்கள், வஹாபிகள் நாங்கள் சொல்வதை விளங்கிக் கொண்டார்கள், ஆனால் அந்த குறைஷிகளைப் போல, குறைஷி காபிர்களைப் போல ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவ்வளவுதான். நாங்கள் சொல்வது இதுதான் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். அண்மையில் ஒருவர் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார், இந்த கொள்கை சம்பந்தமான பாடம். இதனை இன்டர்நெட் மூலமாக நாம் பார்க்க முடிந்தது, எல்லோராலும் பார்க்கவும் முடியும். இவர் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்துகின்ற பொழுது, இவர் ஒரு வஹாபியாக இருக்கின்ற காரணத்தினால் வஹ்தத்துல் வஜூத் என்ற இந்த கொள்கை உண்டு. இந்த கொள்கை மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்கள் மாத்திரம் சொல்லவில்லை, முஹீதீன் இப்னு அரபி என்பவரும் சொல்லி இருக்கின்றார், அப்துல் கரீமுல் ஜீலி அவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள், கஸாலி இமாம் அவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள், அப்துல் வஹாப் ஷாரானி இமாம் அவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, தப்லீக் ஜமாத்தின் சில இஸ்தாபகர்களும் சொல்லி இருக்கின்றார்கள், ஜமாத்தே இஸ்லாமியின் சில பெரியார்களும் சொல்லி இருக்கின்றார்கள் என்று ஒவ்வொரு கிதாபுகளுடைய வசனங்களை கூறி ஆதாரமாக சொல்லி
இதனை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்களெல்லாம் சொன்ன இந்த கருத்தை தான் மிஸ்பாஹி நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதாக தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார். இது வஹாபியுடைய ஒரு செயல். ஆனால் சுன்னத்து வல் ஜமாத்துடைய உலமாக்கள் இருக்கின்றார்கள். தான் சுன்னிகள் என்று கொடியேற்றுவதும் கந்தூரி கொடுப்பதும் அவுலியாக்களுடைய ஜியாரத்தை கண்ணியப்படுத்துவதும் அவுலியாக்களிடத்திலே சென்று எத்தனையோ உதவிகளை கேட்பதும் இப்படியாக இருக்கக்கூடிய சுன்னத்து வல் ஜமாத்துடைய உலமாக்கள் முனாபிகீன்களாக இருக்கின்றபடியால் இவர்கள் சொல்லுகின்ற கருத்து என்ன தெரியுமா? மிஸ்பாஹி நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அவருடைய சொந்த கருத்து. இப்னு அரபி நாயகம் சொன்ன கருத்தும் அல்ல, அப்துல் வஹாப் ஷாரானி இமாம் சொன்ன கருத்தும் அல்ல, அப்துல் கரீம் ஜீரி இமாம் சொன்ன கருத்தும் அல்ல. அப்ப இப்னு அரபி நாயகம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்களே இவர்களை போன்று அது என்ன? அது வேற. அதற்கு தஅவீல் வைக்க வேண்டும், அதற்கு வழிந்துரை வைக்க வேண்டும். அது வேறு, இவர்கள் சொல்வது வேறு என்று எங்களுடைய கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக கழிக்கக்கூடியவர்கள் சுன்னத்து வல் ஜமாத் என்ற பெயரிலே இருக்கக்கூடிய முனாபிகீன்களான உலமாக்கள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சுன்னத்து வல் ஜமாத் என்ற பெயரிலே வந்து சுன்னத்து வல் ஜமாத்துக்குள்ளே புகுந்து இப்படியான விடயங்களை இல்லை இது கூடாத விடயம் என்று சொல்லி மக்களை புறக்கணிக்கக்கூடியவர்கள் வஹாபிகளை விட கேடுகட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருவார்கள் முனாபிகீன்கள். இதா ஜாக்கல் முனாஃபிகூன قالوا نشهد انك لرسول الله. நபியே முஹம்மதே, நாங்க உங்களை ரசூல் என்று ஏற்றுக்கொண்டோம், நாங்க சாட்சி சொல்றோம், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் தான், நாங்க சாட்சி சொல்றோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்லாஹு யஅலமு இன்னக லரசூல். இவங்க சாட்சி சொல்லித்தான் நீங்கள் ரசூல் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ்வே சாட்சி சொல்லுகிறான். எங்களுடைய கொள்கையை, எங்களுடைய வஹ்தத்துல் வஜூதை இந்த போலியான முனாபிகீங்க சொல்லித்தான் உண்மையான கொள்கை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹு தஆலா அறிவான், அல்லாஹு தஆலா தெரிந்து கொள்வான். இந்த கூட்டம் எங்களுடைய பள்ளிவாயிலில் நாங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட இந்த கூட்டம் வானிலே உள்ள மலாயிக்காமார்களுக்கு மின்னிடும் தாரகை போன்றது என்படும். அல்லாஹ் கூறுகின்றான் இந்த முனாபிகீங்களை பார்த்து, வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். முனாஃபிகீன்கள் யார் தெரியுமா? பொய் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். முனாஃபிக் என்று சொன்னாலே பொய் தான். நீங்க தான் அறிஞர், நீங்க தான் பெரியாள் என்று சொல்லி முன்னால் வந்து பொய்யை சொல்லி பொய் சாத்தியம் சொல்லிவிட்டு செல்வானே, இவன் கடுமையான பொய்யன் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். என்று நடக்கின்றதா இல்லையா? போலிகள் சுன்னத்து வல் ஜமாத் என்ற பெயரில் இருந்து கொண்டு பொறாமை அதிகரித்ததன் காரணத்தினால் இவர்களுக்கு மத்தியில் முனாபித்தனம் நயவஞ்சகத்தனம் அதிபடித்த காரணத்தினால் தனக்கே தான் சேற்றை பூசிக் கொண்டிருக்கின்றார்கள். கொள்கை என்பது விளங்காமல், கொள்கையான உண்மையான கொள்கை எது என்பது தெரியாமல் இன்று அன்றுள்ள குறைஷி காபிர்களுக்கு மமதை ஏற்பட்டது போல, அன்றுள்ள குறைஷி காபிர்களுக்கு மமதை ஏற்பட்டது போல நான் என்ற உணர்வு அதிகரித்து பொறாமை வஞ்சகம் போன்ற இப்படியான செயல்பாடுகள் ஏற்பட்டது போல எங்களுடைய கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது, எங்களுடைய கூட்டம் இங்கே நாங்கள் காத்தாங்குடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது, வெளியூர்களுக்கு செல்லக்கூடியவர்கள் வெளியூர்களிலே சென்று பார்க்கின்ற பொழுது எங்களுடைய விடயங்கள் எல்லாம் மீடியாக்களிலே பதிவிடப்படுகின்ற பொழுது சுன்னத்து வல் ஜமாத்துடைய உலமாக்களுக்கு தாங்க முடியவில்லை. சுன்னத்து வல் ஜமாத்துடைய முனாபிகீன்களான உலமாக்களுக்கு தாங்க முடியாமல் ஓட்டம் பிடிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். முன்பொரு காலத்தில் இந்த காத்தாங்குடியிலே மாத்திரம் நாங்கள் கொள்கைகளை சொல்லிக் கொண்டிருந்தோம்.
பதப்படுத்தாத, பண்படாத மண்களிலே, புத்து மண்களிலே எங்களுடைய கொள்கையை விதைத்தோம். அன்று விதைத்தது மிகவும் கஷ்டமாக இருந்தது. பண்பாடு இல்லாத, பண்ணிடாத மண்ணிலே இந்த கொள்கையை விதைத்தோம் காத்தாங்குடியிலே. ஆனால் இன்று மீடியாக்கள் வந்ததன் பின்பு, எத்தனையோ முகநூல்கள் வந்ததன் பின்பு எங்களுடைய கொள்கை காட்டு தீ போல் உலகம் முழுதும் பரவிக் கொண்டிருப்பதை இந்த முனாபிக்குகளான உலமாக்களால் பார்த்துக் கொள்ள முடியவில்லை. எத்தனையோ பேர்கள் சூட்டுகின்றார்கள், எத்தனையோ வழிமுறைகளை கையாளுகின்றார்கள். எங்களை தடுக்க வேண்டும், இந்த கூட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த கூட்டத்தை வளர்த்துக் கொண்டே இருக்கின்றான். யார் யாரெல்லாம் பொறாமை கொள்ளுகின்றார்களோ, ஹசது கொள்ளுகின்றார்களோ, அவர்களுடைய நிலை குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட காலத்தின் பின்பு அவர்களுடைய நிலை அப்சோஸ், கை சேதமாக போகின்றது. பொறாமை அதிகரிக்கின்றது, நயவஞ்சகத்தனம் அதிகரிக்கின்றது. இவ்வாறு அதிகரிப்பதன் காரணத்தினால் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய ஈமானை இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. எங்களுடைய கூட்டத்திலே இருந்து எத்தனையோ பேர்கள் வெளியிலே சென்றார்கள். கொள்கையில் இருப்போம், ஆனால் அந்த பள்ளிக்கு செல்வது இல்லை. கொள்கையாக இருப்போம், கொஞ்சம் தவிர்ந்து இருப்போம் என்று எத்தனையோ பேர்கள் இங்கே விட்டு சென்றார்கள். சென்றதன் பின்பு ஈமானை இழந்தார்கள். வஹ்தத்துல் வஜூத் என்ற உண்மை தத்துவத்தை இழந்தார்கள். எத்தனையோ மக்கள் மத்தியில் இழிவாக்கப்பட்டு அடிபட்டு உதைபட்டு திரிவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் எத்தனையோ பேர்கள் வெளியில் சென்றவர்கள் மீண்டும் உள்ளே வருவதற்கு முடியாமல் தவிப்பதை நாங்கள் காணுகின்றோம். கூட்டத்திலே இருந்து உள்ளே இருந்தவர்கள் ஏதோ ஒரு முனாபித்தனம் ஏற்பட்டது, ஏதோ ஒரு பொறாமைத்தனம் ஏற்பட்டது, வெளியில் சென்றார்கள், உள்ளே வர முடியவில்லை. உள்ளே மீண்டும் வருவதற்கு தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வருவதற்கு அவர்களால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை, அவர்களை அப்படியே மாய்த்து விட்டான். இது முனாபித்தனத்தின் செயல்பாடுகள், பொறாமைத்தனத்தின் செயல்பாடுகள், ஹசதின் வெளிப்பாடுகள். யார் யாருக்கு குழி தோண்டுகின்றாரோ அவருக்கே அது சேரும் என்பது போல இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்கள் இஹ்யாவிலே ஹசதுடைய பாடத்திலே ஒரு விடயத்தை, ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டுவார்கள். ஒரு அரசனுடைய சம்பவம். ஒரு அரசனுக்கு ஒரு மந்திரி இருந்தார். இந்த மந்திரி சொல்வாராம், இன்னி உஹ்சினு இலல் முஹ்சின் பிஇஹ்சானிஹி ஃபஇன்னல் முஸீஅ சதக்ஃபீஹி இஸாஅத்துஹு. நான் எனக்கு உபகாரம் செய்யக்கூடியவருக்கு உபகாரம் செய்வேன். எனக்கு யாரு அநியாயம் செய்கிறார்களோ, எனக்கு யாரு கெடுதி செய்கின்றார்களோ, அந்த கெடுதியே அவருக்கு போதும். இப்படித்தான் சொல்லுவாராம் இந்த அரசர், இந்த மந்திரி. இதனை அந்த அரச சபைகளிலே உள்ள சிலருக்கு பிடிக்கவில்லை. இவர் இதே வார்த்தையை சொல்லுகின்றார். இவர் அரசரிடத்திலே நல்ல பேரை கேட்டிருக்கின்றார். இவரை நாங்கள் தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் இந்த அரச சபையிலே உள்ள ஒருவர் இந்த மந்திரிக்கு எங்களுடைய வீட்டுக்கு வாருங்கள், உணவு தருகின்றேன் என்று கூட்டிக் கொண்டு சென்றார். இவருடைய உள்ளம் சுத்தம். இவர் சென்று விட்டார். இவருடைய வீட்டுக்கு சென்று அதிகமான வெள்ளைப்பூடு கொடுத்து, வெள்ளைப்பூடுகள் அதிகமாக கொடுத்து இவருக்கு உணவு கொடுத்தார். வெள்ளைப்பூடை சாப்பிட்டால் என்ன நடக்கும்? வாயிலே இருந்து துருவாடை வீசும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெங்காயம், வெள்ளைப்பூடு போன்ற உணவுகளை சாப்பிடவில்லையாம். வஹி வருவதன் காரணத்தினால், மலக்குகள் அடிக்கடி பேசுவதன் காரணத்தினால் வெள்ளைப்பூடு, வெங்காயம் போன்ற உணவுகளை சாப்பிடவில்லை. எனவே இந்த மனிதருக்கு வெள்ளைப்பூடு கலந்து அதிகமாக உணவு உட்கொண்டு இவருக்கு உணவு கொடுத்தார். உணவு கொடுத்து விட்டு அரசரிடத்திலே, மன்னரிடத்திலே வருகின்றார். இந்த நபர் வந்து சொல்லுகின்றார், இன்று இந்த நபர் எங்களிடத்திலே வந்தார், உங்களுடைய வாயினால் துரு நாற்றம் ஏற்படுகின்றதாம். ஆனபடியினால் உங்களை கண்டால் அவர் வாயை பொத்திக் கொள்வாராம் என்று இவர் சொல்லுகின்றார் என்று சொல்லிவிட்டார். அரசர் பார்த்தார், உண்மையோ தெரியவில்லை. இவரை அழைக்கின்றார், இந்த மந்திரியை.
மந்திரி ஏற்கனவே வெள்ளைப்பூடு சாப்பிட்டதன் காரணத்தினால் மன்னர் கூப்பிட்டதும் மன்னருக்கு முன்னால் வாயை மூடிக்கொண்டு, சொல்லுங்கள் மன்னரே, அழைத்தீர்களா என்று கேட்டார். சொன்னதும் இந்த சிலர், இந்த அரச சபையிலே இருந்த ஒருவர் சொன்னது மன்னருக்கு ஞாபகம் வந்தது. அரசர் மன்னரின் சபையில் இருந்து சொல்பவர் உண்மைதான். இவர் நம்முடைய வாய் துர்நாற்றம் ஏற்படுகின்றது என்பதற்காக வாயை மூடிக்கொண்டு பேசுகின்றார். உடனடியாக கடிதம் எழுதுகின்றார். இந்த கடிதத்தை கொண்டு வருபவனை உடனடியாக தூக்கிலிட வேண்டும் என்று கடிதம் எழுதி மடித்து அரசர் இந்த மந்திரியிடம் கொடுக்கின்றார். மந்திரி கடிதத்தை எடுத்துக்கொண்டு, இவருக்கு தெரியவில்லை எது எழுதியிருக்கின்றது என்று மந்திரிக்கு, தூக்கு தண்டனை வழங்கும் இடத்துக்கு சென்று இந்த கடிதத்தை கொடுக்கும்படி கூறுகின்றார். மந்திரி இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு சென்றதும் இடையிலே இந்த உணவு கொடுத்த நபர் சந்திக்கின்றார். சந்தித்து சொல்லுகின்றார், எங்கே அரசண்ட போனியா? ஓ, அரசண்ட போனேன். அரசர் என்ன சொன்னார்? ஒன்று சொல்லவில்லை. கையில் ஒரு கடிதம் தந்தார். இதை விரிக்காமல் தூக்கு தண்டனை கொடுக்கும் இடத்துக்கு சென்று கொடுக்கும்படி சொன்னார். அப்படியா? நீர் கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கின்ற, என்னிடத்ததா என்று கேட்கின்றார். மந்திரி என்ன செய்கின்றார்? சரி, பரவாயில்லை, கொண்டு போங்கள். இவர் கொண்டு கடிதத்தை கொடுத்ததும் தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சென்றதும் கடிதத்தை விரித்து பார்க்கின்றார். இந்த துண்டை கொண்டு வருபவரிடம் உடனடியாக அவரை கொல்லும்படி அரசர் எழுதியிருக்கின்றார். வெள்ளைப்பூடு கலந்து உணவு கொடுத்த அந்த மனிதர் இந்த கடிதத்தை கொண்டு அவருடைய கையிலே கொடுத்ததும் ஒன்றும் கேட்கவில்லை. உடனடியாக அவரை கொலை செய்யப்படுகின்றார். இந்த சம்பவத்தை இமாம் கஸாலி நாயகம் அவர்கள் ஹசதுடைய பாடத்தில் எழுதி வைக்கின்றார்கள். தன்வினை தன்னை சுடும். தன்வினை பொறாமை அதிகரிப்பதன் காரணத்தினால் ஒருவர் நல்லாக இருக்கின்றார், அரசரிடத்திலே நல்ல பேர் கேட்கின்றார் என்ற பொறாமை ஏற்பட்டதன் காரணத்தினால் இவருக்கே அந்த பிரச்சனை ஏற்பட்டது. இவருடைய நிலையே முடிந்து விட்டது. பின்பு மந்திரி அழைத்து, இவர் இப்படித்தான் சொன்னார், அதற்காக வேண்டித்தானா உன்னை கொல்லும்படி கடிதம் எழுதினேன் என்று சொல்லுகின்றார். அது பெரிய சம்பவம். எனவேதான் ஹசது என்பது, பொறாமை என்பது இந்த கொள்கையில் பொய் பரவ வைத்து விட்டது. சஹாபாக்களின் ஒற்றுமையை குலைப்பதற்காக இந்த ஹசதுகள் ஏற்பட்டு 3 நூற்றாண்டு காலம் இஸ்லாம் ஈமானில் பொய் பரவாமல் பாதுகாக்கப்பட்ட அந்த ஈமானில் இப்படியான நயவஞ்சகத்தனம், இப்படியான பொறாமைத்தனங்கள் அதிகரித்து இந்த இஸ்லாத்தை, ஈமானை இன்று குழி தோண்டி புதைப்பதற்கு எத்தனையோ முனாபிக்கீன்கள், பொறாமைக்காரர்கள் இன்றும் அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா வெற்றி அளித்துக் கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ஈமானை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும். இந்த காத்தாங்குடியிலே எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. ஏன் காரணம்? இஸ்லாமிய புரட்சிகள் ஏற்படுகின்றது. ஏன் காரணம்? ஈமானின் உண்மையான ஆணிவேர் இந்த காத்தாங்குடியிலே இருக்கின்றது. அன்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலகட்டத்தில் இஸ்லாமிய தலைநகராக மதீனா இருந்த நேரத்தில் பின்பு அவர்கள் கூபாவை இஸ்லாமிய தலைநகராக மாற்றினார்கள். மாற்றியதிலே இருந்து கூபாவிலே வெடிக்க ஆரம்பித்தது. மம்பவுல் ஃபித்தன் என்று சொல்வார்கள். கூபாவுக்கு ஃபித்னா விளையும் தளம் என்று சொல்வார்கள். ஈமானினுடைய ஆணிவேராக இஸ்லாமிய தலைநகராக கூபா ஆக்கப்பட்டதன் பின்பு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதே போன்று எத்தனையோ சாதாத்துமார்கள், ஒரே நேரத்திலே 50க்கும் மேற்பட்ட சாதாத்துமார்கள் கொலை செய்யப்பட்ட இடம் கூபாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய ஆணிவேர் அங்கே இருப்பதன் காரணத்தினால் இன்றும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஈராக்கில் பல விடயங்கள், பல பித்னாக்கள் எழும்பிக் கொண்டே இருக்கின்றது. அதே போன்று இந்த காத்தாங்குடியிலே தற்பொழுது அல்லாஹு தஆலா வஹ்தத்துல் வுஜூத் என்ற கலிமாவின் ஆணிவேரை இங்கே வைத்திருப்பதன் காரணத்தினால் இங்கே பல பித்னாக்கள் ஏற்படுகின்றன. ஈமானுடைய சுடர் இங்கே வீசப்படுகின்றன. ஈமானுடைய பவர் இங்கே வீசப்படுகின்றன. நாங்கள் உஷாராக இருக்க வேண்டும்.
ஈமானிலே வஹ்தத்துல் வஜூத் என்ற கொள்கையை நிலைநாட்டுகின்ற விடயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த ஈமானை வஹ்தத்துல் வஜூத் என்ற இந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்கு நாங்கள் தோளோடு தோள் சேர்ந்து ஒரே கொள்கையாக ஒரே கூட்டமாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே செல்வதற்கு ஒவ்வொரு மனிதனும் நாங்கள் தண்டிக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, நேரம் நின்று கொண்டிருக்கின்றது. இந்த கலிமா 300 ஆண்டுகள் உண்மையான கலிமாவாக இருந்து பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக பொய்யை நுழைப்பதற்கு எத்தனையோ ஹசதுகள், எத்தனையோ முனாஃபிகீன்கள் முயற்சி செய்து கொண்டே இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இருந்தும் அல்லாஹு தஆலாவுடைய ஈமானை அல்லாஹு தஆலா பாதுகாப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த வஹ்தத்துல் வஜூத் என்ற உண்மையான ஞானத்திலே எங்களை ஸ்திரப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் ஒரே கூட்டமாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்கும் ஒற்றுமையை தருவாயாக. இந்த கொள்கையிலே நிலையாக இருப்பதை எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.